அதாவது மெயினாக இப்படி ஆயிடுவாங்க. எப்படி காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் திமுக, அப்புறம் திமுக அதிமுக, காங்கிரஸ் போயிடுச்சு இல்லையா, இரலவெண்ட் ஆயிடுச்சு. அதே போல் இப்போ திமுக அதிமுக, திமுக அதிமுக இருக்கு. இனி வரும் காலங்களில் தாவேகா திமுக இருக்கு. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், அவங்க எல்லாம் அப்படியே மைக்ரேட் ஆயிடுவாங்க தாவேகாவுக்கு. திமுக எதிர்ப்பில் உருவான இயக்கம் அதிமுக. இப்போ அந்த அதிமுக அந்த கடமையிலிருந்து நழுவி போகும்போது அந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கிற விஜய் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஒரு கடுமையான திமுக எதிர்ப்பு நிலை எடுக்கிறதால ஆட்டோமேட்டிக்கலி அந்த கிரௌடு இந்த பக்கம் வந்துடும். சீமான் தனித்து களமாடுறாரு, அதனால அது கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுங்களேன். இருந்தாலும் இன்னைக்கு சீமான் ஒரு சீரியஸா யாரும் பார்க்கறது இல்லை. பட் விஜயை ரொம்ப சீரியஸா பார்க்கறாங்க. விஜய் என்ன புரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலின்னு சொல்லுவேன். அமைதியானவர், ரொம்ப புத்திசாலி, கூர்மையா பாலிடிக்ஸை பண்றாரு. பேரே சொல்லாம அடிச்சாரு பாருங்க. அதிமுக அடிமை கட்சி ஆயிடுச்சு, அதை இயக்குவது பாஜக. உண்மைதானே? திமுகவுக்கு எதிரான விமர்சனமே வரும். எவ்வளவு போராட்டம் நடக்குது டெய்லி, எதுவுமே வராது. ஆனா முதல்வர் பைக்கில் காலை ஸ்டாண்டு போட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டுவாரு, அது போட்டோவில் வரும். கார் ஓட்டவே தெரியாதான் அவருக்கு, கார் ஓட்டுறாரு நேத்து அப்படின்னு ராணிப்பேட்டையில படங்கள் வரும். அதாவதுங்க, ஆளும் அரசை விமர்சனம் செய்வது, விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதுதான் ஊடக தர்மம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மதிவாணன். வணக்கம் சார். வணக்கம். இந்த எலெக்ஷன் டஃபஸ்ட் எலெக்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்ன, விஜய் வந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? டஃபஸ்ட் எலெக்ஷனு, ஈஸியஸ்ட் எலெக்ஷன் எதுவும் இல்லைங்க. ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு யூனிக் தாங்க. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் விஜய் வந்ததால் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, ரெண்டு பிரதான கட்சிகள் ஒரு 60 வருஷமாக மாறி மாறி ஆண்டவங்களுக்கு ஒரு உண்மையான மாற்றாக ஒரு ஆள் வந்துட்டாருன்ற பயம் வந்துருக்குது. மற்றவங்களாம் வருவாங்க, போட்டி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் விஜயினுடைய அரசியல் நுழைவு என்பது ரெண்டு பிரதான கட்சிகளுக்குமே ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குது. இந்த தேர்தல் என்பது ரொம்ப பரபரப்பான தேர்தலாக இருக்கும். திராவிட கட்சிகள் ஏதோ ஒன்றுத்துக்கு விஜய் வந்த பின்னாடி ஒரு அழிவு ஏற்படும், என்ன வேணா ஆகலாம், சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கட்சி ஒரு மேஜராக ஓட் பேங்க் இருக்குல்ல, திராவிட கட்சி, அதிமுக, திமுக, அந்த சின்ன சின்ன கிளைகள் கிராமங்கள்லாம் இருக்கிறது, ஒரு சிதைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையில் மரபு தானே. அதுபோல் இன்றைக்கி ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க, பிளைனாக சொல்லுங்கள். ரெண்டு திராவிட கட்சியில் ஒரு கட்சி நீங்கள் அதிமுக அழிஞ்சிருங்க. மெல்ல தமிழ்னு சாகும்ன்ற மாதிரி அதிமுக அப்படியே அதனுடைய சாகும்னா அது இருக்கும். இப்போ காங்கிரஸ் கூட தான் இருக்குது, பாஜக கூட தான் இருக்குது, 5%, 4%. அதன் ஆதரவு செல்வாக்கை இழந்து அது களத்திலே இல்லாமல் போயிடுங்க. அதாவது மெயினாக இப்படி ஆயிடுவாங்க. எப்படி காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் திமுக, அப்புறம் திமுக அதிமுக, காங்கிரஸ் போயிடுச்சு இல்லையா, இரலவெண்ட் ஆயிடுச்சு. அதே போல் இப்போ திமுக அதிமுக, திமுக அதிமுக இருக்கு. இனி வரும் காலங்களில் தாவேகா திமுக இருக்கும். இது கொஞ்ச நாள் ஓடும். எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் எ எக்ஸ்பைரி டேட் இல்லையா. இப்போ அதிமுகவுக்கு இது எக்ஸ்பைரி டேட் வர்ற காலம் ஆயிடுச்சு. அதனால் அதிமுகவுக்கு 2026க்கு பிறகு எதிர்காலம் என்பது சூன்யமாகிவிடும் என்பது தான் என்னுடைய புரிதல் கணக்கு. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள், அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள், அவங்கெல்லாம் அப்படியே மைக்ரேட் ஆகிடுவாங்க தாவேகாவுக்கு. ஏன்னா அவங்க திமுகவுக்கு போக மாட்டாங்க. திமுக எதிர்ப்பில் உருவான இயக்கம் அதிமுக. அப்போ அந்த அதிமுக அந்த கடமையிலிருந்து நழுவி அந்த பாதையிலிருந்து வழுவி போகும்போது அந்த கொள்கையை கையில் எடுத்திருக்கிற விஜய் எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரி ஒரு கடுமையான திமுக எதிர்ப்பு நிலை எடுக்கிறதால ஆட்டோமேட்டிக்கலி அந்த க்ரௌடு இந்த பக்கம் வந்துடும்.
அப்போ அது இரலவெண்ட் ஆகிடும் அதிமுக. அதுதான் நான் நினைக்கிறேன். அதிமுக போயிட்டா தாவேக்கா திமுகன்ற ஒரு இதை வரும்போது கொஞ்ச நாளைக்கு அது ஒரு பார்வை வரும். திமுக எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அரசியல் நிலைமைகள் என்னவா இருக்கும் தமிழகத்தில்? அதிமுகன்னு ஒன்று இருக்கிறனால தான் 2 திராவிட கட்சி தேசிய கட்சிகள் வராது இருந்துச்சு. அந்த தாவேக்கா அது வந்துருச்சுன்னா அது பேரி பண்ணுமா? கண்டிப்பாக. அதாவது வந்துங்க, இன்னைக்கு சீமான் வந்திருக்காரு, அவரும் ஒரு 10-15 வருஷம் களத்தில் இருக்கார். ஆனால் அவரால் வந்து ஒரு டிசிசிவாக எதுவும் செய்ய முடியல. விஜயகாந்த் பண்ண மாதிரி. விஜயகாந்த் கூட ஒரு கட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டார். அஃப்கோர்ஸ் அலையன்ஸ் வச்சு தான் அவரால் சாதிக்க முடிஞ்சது. தனித்து அவரால் எதுவும் செய்ய முடியல. இவர் சீமான் தனித்து களமாடுறாரு, அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சிங்களேன். இருந்தாலும் இன்றைக்கி சீமான் வந்து ஒரு சீரியஸாக யாரும் பார்க்குறதில்ல. பட் விஜயை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி ஒரு மாதத்தில் 4 மாநாடு நடத்துகிறாங்க. மூளைக்கு மூளை லட்சம் பேரை திரட்டிட்டோன்றாங்க. ஸோ தே ஆர் வெரி சீரியஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப மரண பயம் இருக்குது, ஆட்சி போயிடுமோன்னு. பழனிசாமிக்கு வந்து அநேகமாக வந்து சித்தம் கலங்கிடுச்சின்னு நினைக்கிறேன். அவர் நேத்தோ இன்னும் முந்தான பேசுகிறாரு, இது போல் வருமான வரித்துறை அந்த ஒரு கேஸ் நடந்தது இல்லையா, 1.5 crore ஃபைன் போட்டது செல்லாதுன்னு விஜய் போட்ட கேஸில் செல்லும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துடுச்சு இல்லையா. அதை இவர் சரியாக புரிந்து கொள்ளாமல் அது என்ன வழக்கு, அது எதுக்காக போட்டார் இவர் என்று புரிஞ்சிக்காமல் இவரெல்லாம் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பாரான்றார். ஊழல்னா என்னன்னே தெரியல. அப்போ இவர் எப்படி அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கத்துக்கு இவ்வளோ நாளாக பொதுச் செயலாளராக இருக்கார்? அது என்ன விஷயம்னா, இந்த வருமானத்தை நீங்கள் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே அது வந்து தவறி விட்டது அதுன்னு காட்டி அதுக்கு கட்டிட்டார் வரிய விஜய். அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு பிறகு இவங்க அபராதம் போடுறாங்க அதுக்கு. அப்போ அவர் கொஸ்டின் பண்ணுறார், அதை நான் தான் அதுக்கான வரியை கட்டிட்டேன், அந்த வருமானத்தை கணக்கில் காட்டிட்டேன், அப்புறம் நீங்கள் 6-7 மாதம் அந்த காலம் கடந்து திருப்பி எனக்கு அது அபராதம் போடுறது அதுக்கு காரணம் இல்லை, நியாயம் இல்லை, இது வந்து வரம்பு மீறிய செயல்னு ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அது ஒன்றும் வரம்பு மீறிய செயலில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ வேணாலும் அபராதம் போடலாம் எந்த வருஷத்துக்கும் அப்படின்னு அதிகாரம் இருக்குதுன்றாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். ஆனால் இதில் எங்கே ஊழல் பண்ணாருன்றது எங்கே இருக்குது? அதை அவருக்கு இந்த சாதாரண விஷயம் கூட புரியாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆள் மக்கள் சொத்தை கொள்ளடிக்கிறதோ ஊழல் பண்ணுறதோ அரசு பணத்தை, அதுதான் ஊழல், கரப்ஷன். இது இன்கம். நம்ம மந்திரியாக இருந்தார் ஒருத்தர், டெப்டி சிஎம் பிஎம்மா ஜெகஜீவன் ராம், அவர் பல வருஷம் வருமான வரியே கட்டலை, கேட்டால் மறந்துட்டேன்னு சொன்னார். ஸோ கரப்ஷன் என்பது மக்கள் பணத்தை சூறையாடுவது, மக்கள் வந்து வஞ்சகம் செய்து சொத்து குவிப்பது, அரசு பணத்தை கையாடல் செய்வது. அதை கூட புரியாமல் அவர் வந்து, அது காரணம் என்னென்னா அவருக்கும் புரிஞ்சு போச்சு விஜய் வந்து தன்னை காலி பண்ணுறாரு, தன்னுடைய பேஸை வந்து விஜய் காலி பண்ணுறாருந்தால இப்போ 2-3 நாளாக எக்கு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த இவர் பாருங்க, அவர் பேருனா நம்ம தெர்மாக்கோல் புகழ் செல்லூர் ராஜு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விஞ்ஞானி, ரொம்ப பெரிய அறிவியல் நிபுணர், தமிழ்நாடே பாராட்டப்பட்ட. ஆமாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த மெர்சல் படத்துக்கு பிரச்சனை வரும்போது நாங்கள் வந்து அவருக்கு வந்து இல்லை அவராக அது கடம்பூர் ராஜுன்னு நினைக்கிறேன், நாங்கள் வந்து ஓவர் நைட்டில் செட்டில்மெண்ட் பண்ணோம், நன்றி இல்லாமல் பேசுகிறாரு. அதாவது அரசாங்கம் தன் கடமையை செய்வது, அரசாங்கம் ஒரு ஆளுக்கு தவறு நடந்தால் அதை களைவது, இதெல்லாம் அவங்க பார்ட் ஆஃப் தேர் டியூட்டி. இப்போ கடமையை செய்ததுக்கே இவங்களுக்கு காலங்காலம். இப்போ கலர் டிவி கொடுத்தா எனக்கு ஓட்டு போடணும், இப்போ லேப்டாப் கொடுத்தா எனக்கு இப்போ நினைக்கிறாங்க, பேசுகிறாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுத்துட்டோம் மகளிர் உரிமை. இது அவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியல. அரசாங்கம் மக்களுக்கு உதவுவது அதன் கடமை, அந்த கடமையை செய்கிறீங்க, அவ்வளோதான். வெல்ஃபேர் ஸ்கீமை அமுல்படுத்துகிறீங்க. ஆனால் அதுக்காக அவங்கெல்லாம் உங்களுக்கு நன்றியோடு இருக்கணும், உங்களுக்கு காலம் பூரா ஓட்டை போட்டு உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னா அது என்ன வகையான சிந்தனைன்னு எனக்கு புரியல. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் தாவேக்கா இப்போ தாவேக்கா தாவேக்கா கண்டினியூஸாக வந்து திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பும் விளைவு ஏற்படுத்தும்? விஜய்க்கு இதில் நெகட்டிவ் எதுவும் இருக்காதா? ஒன்லி ஃபோக்கஸ் இன் திமுக. அதாவது நீங்கள் ஒன்றை நல்லா கூர்மையாக பார்க்கணும். விஜய் என்ன புரிஞ்ச வரைக்கும்
விஜய்க்கு வந்து ரொம்ப புத்திசாலி, அதி புத்திசாலின்னு சொல்லுவேன். அமைதியானவர், ரொம்ப புத்திசாலி, கூர்மையாக பாலிடிக்ஸை பண்ணுறாரு. 2-3 விஷயம் சொல்கிறேன். இப்போ அதை நேராகவே நான் பார்த்தேன். அந்த பார்த்த பின்னாடி அதாவது பற்றி நீங்கள் மதிப்பீடு இன்னும் அதிகமாகிடுச்சு. அதுக்கு முன்னால் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய ஸ்பீச்சஸ்ஸு, அவருடைய அந்த விதம், மற்றவர்களோடு அவர் பழகிற விதம், அதெல்லாம் கேட்டு ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் நான். நல்ல மனிதர், மனிதாபிமானம் உள்ளவர்னு. அவரே டீ போட்டு கொடுக்கறது, பரந்தூர் விவசாய போராட்டத்தில் வந்தவங்களானாலும் இந்த தூய்மை பணியாளர்கள் போய் சந்தித்த போது அவரே சர்வ் பண்ணது, இதெல்லாம் வந்து எந்த அரசியல்வாதியும் இப்போல்லாம் பண்ணுறது கிடையாது. சில பேர் மீடியா அட்டென்ஷன் கூட அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இல்லை மீடியா அட்டென்ஷனுக்காக பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி சொல்லுங்கள். அச்சா. ஸோ அதாவதுங்க, நம்ம குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எதை ஒன்றா சொல்லலாம், நோக்கம் கண்டுபிடிக்கணும்னா. ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணியிருந்தேன், விஜய் இப்படி இருப்பாருன்னு. ஆனால் நான் அங்கே போய் அவர்கிட்ட பார்த்தது, அவர்கிட்ட வந்து பேசுனது, அவர் என்கிட்ட வந்து கை கொடுத்து நன்றி சொன்னதெல்லாம் பார்த்த பிறகு நான் நினச்சதுக்கு மேலே அவர் வந்து சிறந்த பண்பான மனிதராக, பண்பட்ட மனிதராக இருக்கிறாருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த அடிப்படையிலே ஒருத்தர் புத்திசாலின்னு வர வைக்க முடியுமா? இல்லை புத்திசாலிக்கு நான் இன்னும் வரல. நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் கேட்டீங்க. அவர் எவ்வளோ கூர்மையாக அரசியலில் நிபுணத்துவம் இவ்வளோ சின்ன பீரியடில் வந்திருக்கான்றதுக்கு 3-4 அணி இருக்குன்னு சொல்கிறாங்க பாஸ். ஏதோ 3-4 இருக்கட்டும், அதை விடுங்க, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்ட்டு அதில் அழகாக நாம் தமிழரை தட்டி விட்றாரு பாருங்க. அவங்க களத்திலே இல்லைன்றத ஏதோ 3-4 அணின்றாங்க, ரைட் 3-4 விடுங்க அப்படின்னு தட்டி விட்டு இந்த பக்கம் வராரு. நம்ம ஒரு அணி, நம்ம தலைமையில் மக்களோடு நம்ம கூட்டணி வச்சுருக்கோம். அடுத்தது திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள். அதுக்கு அடுத்தது பாஜக அண்ட் அதர்ஸ்ன்னு இருப்பாருங்க. மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க அது. ஏன்னா சோ மெனி வேர்ட்ஸில் உதயநிதியும் ஸ்டாலினும் திமுக ரகுபதியும் அடிச்சிட்டு இருக்காங்க அண்ணா திமுகவை. சோ மெனி வேர்ட்ஸ், சோ மெனி ஃபார்ம், அடிமை திமுக, அதாச்சு இதாச்சு அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை கூட அண்ணா திமுகன்னு சொல்லாமல் அண்ணா திமுகவை காலி பண்ண இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதிமுக ஒவ்வொருத்தராக கிளம்பி வந்தாங்க. ஜெயக்குமார்லேருந்து செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன்லாம். அதுக்கப்புறம் அவங்களால அதை தாங்க முடியல. இத்தனைக்கும் அவர் பேர் எடுத்து சொல்லவே இல்லைங்க. அவர் என்ன சொன்னார் பாருங்க, பாஜக அண்ட் அதர்ஸ் அது ஒரு அணினார். ஸோ அது எவ்வளோ கூர்மையான அரசியல். இவர் ஒன்றா சொல்லிக்கலாம், பழனிசாமி நான் தான் தலைமை, என் தலைமையில் தான் இது, நான் தான் இது, அது ஒன்றும் கிடையாது. எல்லாத்தையும் இயக்குவது, எல்லாத்தையும் தீர்மானிப்பது நம்முடைய பாஜக தான், அமித்ஷா தான், பியூஷ் கோயல் தான்றத அப்படி சும்மா அப்படி ஒரு பாசிங்கில் சொன்னார் பாருங்க. அதுதான் உண்மை, கலை யதார்த்தம். இன்னைக்கு வந்து ஒன்லி ஆன்டி டிஎம்கே மட்டும் ஒரு அதுக்கு தான் வரேன். இப்போ அவர் ரொம்ப புத்திசாலின்றதுக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அவருடைய எய்மை பொறுத்தவரையிலும் நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்றத்துக்கு போகிறது, ஆட்சியை அங்கே மாற்றுறது, அதெல்லாம் கிடையாது. அவருடைய எய்ம் தமிழ்நாட்டு ஜனங்களை, அவர் சொல்லும்போதே சொல்லுவார், என்ன 33 வருஷம் தலையில் வச்சு கொண்டாடினாங்க, என்ன ஒரு உச்சி கொண்டு போனாங்க, அதே அவங்களுக்கு ஏதாவது மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி தான் நான் சினிமா விட்டு இதுக்கு வரேன்னாரு. ஸோ அவருடைய எய்ம் இன்னைக்கு ஆஸ் ஆஃப் நவ், நாளைக்கு என்ன இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போது அந்த கட்சி தொடங்கி 2 வருஷம் முடிஞ்சுதா, இந்த 2 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய சிந்தனை என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணுறாங்க, ஊர் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணுறாங்க, ஜனங்களை ஏமாத்துறாங்க, மக்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நீக்கணும்னா அவங்கள ஆட்சியிலேருந்து அகற்றணும். அவருடைய தெளிவான லைன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொடங்கின பிறகு தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தது 2024. அதில் நான் கண்டெஸ்ட் பண்ணலன்ட்டார். ஏன்னா டைவர்ட் ஆகவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார். புரியுதுங்களா? அடுத்தது அதுக்கு என்ன அழகாக நழுவுனா இருப்பாருங்க, எனக்கு இப்போ தான் கட்சி கட்டமைப்பெல்லாம் நான் உருவாக்கலை, அதனால் நான் நாடாளுமன்ற தேர்தலில் அதை நாங்கள் பங்கெடுக்கலைன்ட்டார். நடுவில் 2 இடைத்தேர்தல் வந்தது.
ஈரோடு விக்கிரவாண்டி. கிழக்கு என்ற விக்கிரவாண்டி அதுலேயும் கலந்துக்கலான்ட்டாரு. ரொம்ப தெளிவாக என் எனர்ஜி, என்னுடைய ஃபோக்கஸ் சட்டமன்ற தேர்தல் 2026 அடிச்சு காலி பண்ண திமுகவை. இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக மாநில, அதாவது ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சி. இந்த 2 ஆளுங்கட்சி எனக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டார் டே 1க்கு. அதில் தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், அதில் ஒன்றும் நாட் கோயிங் பேக். ஆனால் இன்றைக்கி என் வேலை என்னன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு பிடிக்கணும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்போ பாஜகவை நான் பேசினேன்னா நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு. அதனுடைய விமர்சனம், அதை எதிர்த்து நான் ஒரு பக்கம் போனால், அந்த விமர்சனம் என்பது திமுகவுக்கு தான் ஸ்ட்ரென்தன் பண்ணும். எப்படி சாஃப்ட் இந்துத்துவாவை காங்கிரஸ் எடுத்து பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுச்சோ, அது பாஜக எதிர்ப்பு என்பது நிஜத்தில் உண்மையில் திமுகவிற்கு தான் ஆதரவாக போய் முடியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி சார் ஆதரவாக போய் சொல்றேங்க. ஏன்னா திமுக அரசியல்ன்றதே பாஜக எதிர்ப்பு தான் இருக்கு. அதுதான் விசிகா மற்ற கட்சிகள்லாம். ஆமா, அதுதான் மட்டும் எப்படி பாஜக? ஏன்னா பாஜக எதிர்ப்புல அவங்க வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு பிளேயரு. இவர் வந்து இன்னைக்கு எதிர்ப்பதால இவருக்கு அது வராது. எப்பவுமே ஒன்று சொல்றீங்க, எதிர்கட்சியா ஒரு கட்சி இருக்கும், ஆளுங்கட்சி பண்ற தவறெல்லாம் எதிர்கட்சி ஒன்றும் பேசாமல் இருக்கும். யாரோ கம்யூனிஸ்ட்காரனை யாரோ ஒரு கட்சி பயங்கரமாக ஆன்டி கவர்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதனுடைய அறுவடை யாருக்கு கிடைக்கும் தெரியுங்களா? எந்த போராட்டமும் நடத்தாமல் இருந்தாங்க பாருங்கள் எதிர்கட்சி, அதுக்கு தான் கிடைக்கும். இது சிம்பிள் டாக்டிஸ். ஸோ மக்கள் நம்பிக்கை வரணும் யார் ஆல்டர்னேட்டிவ்னு. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தவறான நோக்கத்துக்காக தான் திமுக பாஜக எதிர்ப்பு சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக அண்ணா திமுக எதிர்ப்பை தான் அவங்க பேசணும். ஆனால் அவங்களுக்கு அதை சௌரியப்படாது. பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசிட்டா இவங்களுக்கு வேறு எதுவும், இவங்க பர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த விமர்சனம் சொல்ல வேணாம். மத்திய ஆட்சின்னு ஜனங்களை அப்படி கண்ணை கட்டலாம். ஸோ அதே வேலையை விஜய் செய்தார்னா அதன் பலன் திமுகவுக்கு தான் போகும். இதை ரொம்ப நுணுக்கமாக அவர் புரிஞ்சு தான் இன்றைக்கி எனக்கு தேவையில்லை, ஆனால் என் எதிரின்னு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் எனக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை. ஸோ மற்ற எல்லாத்தையும் இந்த துரோணர் கேட்டாராம அர்ஜுனங்கிட்ட எய்ம் பண்ணும்போது, என்ன தெரியுது உனக்கு, கிளி தெரியுதா, மரக்கிளை தெரியுதா, பழம் தெரியுது, யாரோ சொன்னான், அவன் அர்ஜுனன் தான் நினைக்கிறேன், எனக்கு கழுத்து தான் தெரியுது, நான் வேறு எதுவுமே தெரியல நான். அதுபோல் விஜய்க்கு இன்னைக்கு என்ன தெரியுதுன்னா திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இல்லை சார், இப்போ வகுப்பு போர்டு இஷ்யூவாக இருக்கட்டும், வகுப்பு போர்டு இஷ்யூவாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், அப்புறம் யூஜிசி கல்வி முறைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ்நாடு வஞ்சிக்கக்கூடிய சில எண்ணற்ற திட்டங்கள் இருக்குது. அதை வந்து தாவேக்கா ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்து வழக்கு போடுறதுலேருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி இஷ்யூ பாஜக எடுத்துகிட்டு வர செயல்பாட்டுக்கு செஞ்சால் அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்களும் ஒரு திராவிட கட்சி மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் எல்லாமே வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இவங்க பண்ணுற வீரத்தோடு நீங்கள் அதிகமாக வைக்கும் போது உங்களுக்கு தானே பாசிட்டிவாக வரும்? பண்ண முடியாது, அது எப்படி சாத்தியம்? திமுகவினுடைய பிரச்சாரத்தை விஞ்சி ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனை இல்லை, மக்கள் நலன் சார்ந்த. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்டாக கேஸ் போடுறாங்க. அது வக்ஃப் போர்டாக இருந்தாலும் சரி, அல்லது வேற இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை இருந்தாலும் தாவேக்கா சும்மா வேடிக்கை பார்க்கல. அவங்க அதை வந்து லீகலாக போய் கேஸ் போடுறாங்க, லீகலாக பார்த்துக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறது, ஓப்பனாக பொது வெளியில் வந்து பாஜக எதிர்ப்பு பேசுறது இருக்கு இல்லையா, அதையே அவாய்ட் பண்ணுறாங்கன்னா பாஜக இஸ் நாட் எ பிளேயர் இன் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் யார் முதுகுலையாவது உட்காந்து தான் பாஜக வந்து 4 சீட்டோ 5 சீட்டோ ஜெயிக்கிற சூழலில் இருக்கு இன்னைக்கு. இல்லை சார், திமுக ஜெயிச்சுது, அதிமுக வந்து யார் முதுகில் அதிமுக முதுகில் ஏறினதுனால தான் திமுக வந்து இதில் 2021 எலெக்ஷனில் வெற்றி பெற்றது. நீங்கள் சொன்னீங்களா, சின்ன சின்ன இயக்கங்கள்லாம் ஒற்றை இலக்கில் வந்து இந்த கேஸ் சிலிண்டர்லேருந்து எல்லா அடிப்படை சாராம்சமும் பிரச்சனையாக இருக்குது, அதுக்கு பாஜக வந்து அதிமுக பயன்படுத்திக்குது. ஆனால் திமுக அப்படி கிடையாது, அது ஒரு பாசிச முகம் கொண்டது, மென்மையான முகம் கொண்டது அப்படின்றனால தான் திமுக என்ன வரையும் ஒரு செல்வாக்கு கொண்டதாகவே இருக்குது. யூ ஆர் ராங்.
2021 வந்துங்க 10 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணியிருக்கு. 10 வருஷம் ஆட்சி. ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆளும் கட்சிக்கு எதிராக நேச்சுரலி அதிகமாக தான் இருக்கும். அது சராசரி கட்சி இல்லைன்றாங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது. அதிமுகவினுடைய ஆட்சியின் அலங்கோலங்கள், அது பணிஞ்சு போனது, மத்திய ஆட்சிக்கு தமிழ்நாட்டு நிலையில் விட்டு கொடுத்தது என்பதை விட கரப்ஷனு மக்களுக்கு நிவாரணம் தர முடியல. அதனால் அதை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு திமுக. எடப்பாடியின் போதாமை, எடப்பாடி அரசினுடைய ஊழல்கள், மக்கள் விரோத போக்குகள். 10 வருஷங்க. ஜெயலலிதா ஒரு 6 வருஷம் இருந்தாங்க. 4 வருஷம், கடைசி 4 வருஷம் எடப்பாடி. ஆளுமையும் கிடையாது அவருக்கு. அதனால போனது காரணம் பாஜக ஒரு காரணம் இருக்குல்ல. இல்லை ஆளே இப்போ எங்க கூவத்தூரில் சசிகலா காலில் விழுந்ததுக்கும் பாஜகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? பாஜக இவர் முதலமைச்சர் ஆன பிறகு இவரை கையாளுது. நான் கேட்குறேன், இவர் காலில் விழுந்தார் சசிகலா முதலமைச்சர்னு சொன்னவனோ அப்போவே தெரியல இவருக்கு ஆளுமை இல்லைன்னு. யார் காரிலையும் அவர் விழுவார். ஆளுமை இல்லைன்றனால தானே பாஜக உள்ள வருது. இல்லை ஆளுமை இல்லைன்றது எப்போன்னு சொன்னால் இவர் முதல்வர் ஆன பிறகு அந்த கட்சி உடையுது. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்காமல் டிடிவி தினகரன் அப்புறம் நம்ம ஓபிஎஸ் எல்லாம் நாலாசில்லியாக போகும்போது அவருக்கு அந்த கவர்னர் அந்த ராம்மோகன் ராவா அவரை போய் தஞ்சம் அடைஞ்சு இப்போ அந்த இவருக்காரில் ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் அவங்க தஞ்சம் அடைஞ்சு மத்திய ஆட்சியின் ஆதரவோடு இந்த ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு இவர் தான் போய் அவங்க காலில் விடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க விடுவாங்களா? ஏங்க பாஜக சும்மாவே ஆடும். அது காலில் சலங்கை கட்டிட்டிங்கன்னா அவங்க ஓஹோ நல்ல ஒரு அடிமை கிடச்சிருக்காண்டா தமிழ்நாட்டில், நம்மளால் நேரடியாக ஆட்சி பண்ண முடியலனாலும் த்ரூ எடப்பாடி நம்ம பண்ணிடலான்னு. அந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா மறுத்த திட்டங்கள், ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமுலாச்சா. அவங்க சிஎம்மாக இருக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொன்ன பல திட்டங்களை அழகாக அமுல்படுத்தினாங்க பிஜேபி த்ரூ எடப்பாடி. இப்போ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணாங்க திமுக. புரியுதுங்களா? அதனால் திமுக பாஜக எதிர்ப்பு பண்ணுறதுக்கும் விஜய் போன்றவர்கள் பாஜக எதிர்ப்பு பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நரேட்டிவ் செட் பண்ணுறதுங்க திமுகவுது. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, பாஜக இந்து என்று சொல்லடா, இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்துக்களை நான் தான் காப்பாற்றுவேன் இப்படின்னு 100 வருஷமாக சொல்லிட்டு வளர்ந்துட்டுருக்கு. திடீர்னு காங்கிரஸ் நம்ம சாப்பிட்டு இந்துத்துவா பண்ணுவோம், ஏன்னா நம்மளை முஸ்லீம்களுடைய ஆளுன்னு முத்திர குத்துறாங்க. மெஜாரிட்டி இந்து மக்கள் வாழும் நாடு இது. அப்போ இந்து மக்கள்கிட்ட நம்ம அந்நியப்பட்டு போயிட்டோம்னா அந்த பாயிண்ட் கரெக்டு தான். ஆனால் அந்த கேமில் ஒன் அப் கேமில் பாஜகவை காங்கிரஸால் அடிச்சிக்க முடியாது. ஏன்னா பாஜக தரையில் இறங்கி ஆடும். ஒரு லெவலுக்கு மேலே காங்கிரஸால் போக முடியாது சாஃப்ட் இந்துத்துவா கூட. ஏன்னா அந்த கட்சி ஒரு மதசார்பற்ற கட்சி. அதனால் அது போல தான் விஜயாலயம் திமுக மாதிரி இறங்கி ஆட முடியாது. ஏன்னா அவருக்குன்னு சில பண்பாடு, சில கோட்பாடு இருக்குது. அதில் இவங்க திமுக மிஞ்சிடுவாங்க. அதனால தான் அவர் சைலண்ட்டாக ஃபோக்கஸ். அதுக்காக அவர் பாஜக எதிர்ப்பை கைவிடல. இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த தேர்தலுக்கு பாஜக ஒரு பொருட்டல்ல, அதிமுகவே ஒரு பொருட்டா நினைக்கலைங்க. அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கிற மெம்பரை பொருட்டா நினைக்கிறாரு. சாப்பிட்டான விஷயங்களை பார்த்தா அது மக்கள் சார்ந்த பிரச்சனை, பட்ஜெட்டுக்கு கருத்து சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறது. இல்லை பட்ஜெட்டுக்கு கருத்து சொல்லன்னு யார் சொன்னது? நீங்கள் படிக்கிறது இல்லையா? பட்ஜெட்டை பற்றி சிடிஆர் நிர்மல்குமார் பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடல அப்படின்றதான் இவங்களோட குற்றச்சாட்டாக இருக்கு. நீங்கள் இந்த விஜய் சென்ட்ரிக்கு வேண்டாம். திமுக அறிக்கைன்னு பார்க்குறோமா, இல்லை முக ஸ்டாலின் அறிக்கைன்னு பார்க்குறோமா, ராகுல் காந்தி அறிக்கைன்னு பார்க்குறோமா, காங்கிரஸ் கட்சி அறிக்கை மேலானதா? அதனால் விஜய் என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலி, அரசியலில் ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறேன். நான் தான் சொன்னேன், இந்த கூட்டணியை சொல்லி வகைப்படுத்தும் போது பாஜக அண்ட் அதர்ஸ் மூணாவது அணின்னு சொன்னார எவ்வளோ அதை தான் சொன்னேன். உதயநிதியும் துரைமுருகனும் நம்ம ஸ்டாலினும் வண்டியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பேரே சொல்லாமல் அடித்தார் பாருங்க. அதிமுக அடிமை கட்சி ஆயிடுச்சு, அதை இயக்குவது பாஜக. உண்மைதானே?
யாருக்கு எவ்வளோ சீட்டுன்றது, யாரை சேர்க்கணுன்றது, டிடிவி தினகரன் யாரைக்கிட்ட போய் சேர்ந்தார்? பாஜக இந்த என்டிஏ கூட்டணியின் தலைவர் எடப்பாடியை சந்தித்து சேர்ந்தாரா? அதனால் வந்துங்க அதன் ரொம்ப நாசூக்காக பண்ணுறாருங்க. இந்த கிளாரிட்டி, இந்த ஒரு ஷார்ப்னஸ்ஸு இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் யார்கிட்டையும் கிடையாது நான் பார்த்ததில். விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்படி ஒரு பக்கம் இருக்கல, தாவேக்கா சைட்லேருந்தே ப்ரெஸ் மீட் ஏன் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும்போது இங்கே இருக்கிற ஊடகங்கள் எதுவும் நேர்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி நேர்மையாக எந்த ஊடகங்கள் இல்லாத போது சந்திக்கக்கூடாதா? சரி, ஊடகங்களை சந்திப்பது என்பது பொது வாழ்க்கையில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. ஆனால் ஊடகங்களை சந்தித்தால்தான் அரசியல் பண்ண முடியும். ஊடகங்களை சந்திக்காமல் ஒருவன் புகழ் மேலே வர முடியாது, செல்வாக்கு, அதை நான் ஒத்துக்கலைங்க. ஏன்னா மோடி 11 வருஷமா எந்த ஊடகத்தையும் சந்திக்கிறது கிடையாது. தப்பு தானே சார்? இல்லை, தப்பு தான். ஆனால் அது அவருடைய அரசியல் செல்வாக்கையோ அரசியல் ஆதரவையோ மக்கள் செல்வாக்கையோ குறைச்சா மாதிரி தேர்தலில் காட்டல. அவர் 11 வருஷமா ஜாலியாக தான் இருக்கார். இன்னைக்கு ஸ்டாலினும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்புன்றது அப்படி போகும்போது கிளைமேட் எப்படி சார் இருக்குதுன்னு கேட்குறது இல்லை. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் நடத்தணும், அரசாங்கம், முதல்வர், அதில் எல்லா ப்ரெஸ்ஸையும் வர வைக்கணும். அதில் அவங்க கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும். எழுதி கொடுத்துட்டு 7வது கேள்வி 6வது கேள்வின்னு பதிலையும் கேள்வியும் நீங்களே படிக்கக்கூடாது. தீஸ் ஆர் ஆல் ஷேம். ப்ரெஸ்ஸாக இல்லைங்க, இட் இஸ் ப்ரெஸ்டு பிட்வீன் டிஎம்கே அண்ட் கவர்மெண்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸாகி போய் கிடக்குது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தானே, சபரீசன் மாப்பிள்ளை தான் பெண் நிறுவனத்தின் மூலம் இஸ் கண்ட்ரோலிங் அண்ட் மேனேஜிங் தி ஆல் மீடியா, பிரிண்ட்டு, விஷுவல். நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எவ்வளோ மோசமாக மீடியா தரம் தாழ்ந்து போயிருக்குன்னா, விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார், பாடலை அறிமுகப்படுத்துகிறார். எல்லா டிவிலையும் லைவ் அதுதான் நடக்குது. அவங்க பனையூரில் தான் நடந்தது இந்த நிகழ்ச்சி, நடந்துட்டுருக்குங்க. திடீர்னு ஃப்ளாஷில் ஒன்று, அமைச்சரவை மாற்றம், 4 மூத்த அமைச்சர்கள் பதவியிலிருந்து வெளியேற்றம், 3 புதிய அமைச்சர்கள் உள்ளே சேர்க்குறாங்கன்னு ஓடிட்டே இருக்குதுங்க. உடனே எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்வர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கழித்து அவர் எங்கே போகிறாரோ கேட்குறாங்க, அரசு இந்த அமைச்சரவை மாற்றம்னு வருதுங்களே செய்தின்னா, அப்படியா எனக்கு தெரியல அப்படின்ட்டு போகிறாரு. ஏன்னா அது உண்மை இல்லை. கடைசியில் விசாரித்த அன்றைக்கி ஈவினிங்கு கோட்டையிலேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து மூத்த அதிகாரி ஒரு ஆள், ஐஏஎஸ் அதிகாரி, எல்லா மீடியாவுக்கும் அவர் தான் தகவல் கொடுத்துருக்கார். இது எதுக்குன்னா, இந்த லைவில் போயிட்டுருக்குது இல்லையா, எல்லாம் அதில் போயிட்டுருக்கான் இல்லையா, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டைவர்ட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு அதிகாரியே பண்ணுறாரு. அதுவும் தலைமைச் செயலகத்திலேருந்து மீடியாவை கூப்பிட்டுன்னா நம்பி தானே போடுவாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செக்ரட்டரியேட்டில் நெக்ஸ்ட்டு சிஎம்ஓ அல்லது சீனியரோ சொன்னால் மீடியாவில் இருக்கிறவன் அல்வா மாதிரி எடுத்துக்கினதை போடுவான்ல. ஆனால் ஒன்றுமே இல்லை, ஒரே நோக்கம், தாவேக்கா நிகழ்ச்சியிலேருந்து ஸ்பாட்லைட் கேமராவை திருப்பணும். கொஞ்ச நேரம் தான் அது முடிஞ்சுது, ஆனால் அதுக்கப்புறம் அது புஸ்வானமாச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், மீடியாவுடைய லட்சணத்தை பற்றி பேசுகிறேன். அதாவது நந்தனத்தில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, கேன்டீனு இருக்குது. கேன்டீனை நடத்துகிற ஒரு டிஎம்கே பிரமுகர், புள்ளிலாம் நான் சொல்ல, ஒரு பிரமுகர், அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த கேன்டீனில் பணியாற்றிய ஒரு பெண் ஊழியரை ஒரு மாத கணக்கில் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இது கடைசியில் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அரெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா மீடியாலாம் என்ன போடுறாங்க தெரியுமா, இந்த கேன்டீனை நடத்தியவர் தமிழ்நாட்டின் பிரபல கட்சியை சேர்ந்த, அரசியல் கட்சியை சார்ந்த. என்னடா பிரபல அரசியல் கட்சி, இதே வேறு கட்சியாக இருந்தால் அவன் என்ன வார்டு, அவன் என்ன பொறுப்பு உள்பட போடுவீங்க. தாவேக்காவாக இருந்தால், இல்லை அதிமுகவாக இருந்தால், இல்லை நாம் தமிழர் கட்சியாக இருந்தால் போட்டு விட்டுருவீங்க. ஆனால் திமுகன்றதால என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் நான் சொல்கிற பேப்பர் ஹைலி சர்க்குலேட் ஆகிற ஒரு தமிழ் டெய்லி, அது தினகரனோ முரசொலியோ இல்லை, புரியுதுங்களா? நேரடியாக சொல்லிடல நீங்கள், தினத்தந்தி அப்படி சொல்லிடு, தினத்தந்தியில் போடுறாங்க அவர் பிரபல அரசியல் கட்சி சார்ந்தவர்னு போடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு தயக்கம் இருக்குது? ஏன்னா
அரசு விளம்பரம் நின்றுடும். பெண் நிறுவனத்தின் அழுத்தம் இருக்குது. திமுகவுக்கு எதிரான விமர்சனமே வரும். எவ்வளோ போராட்டம் நடக்குது டெய்லி, எதுவுமே வராது. ஆனால் முதல்வர் வந்து பைக்கில் ஸ்டாண்டு போட்டு மோட்டர் சைக்கிளை ஓட்டுவார், அது ஃபோட்டோவில் வரும். அப்புறம் கார் ஓட்டவே தெரியாதான் அவருக்கு, கார் ஓட்டுறாரு நேற்று அப்படின்னு ராணிப்பேட்டையில் படங்கள் வரும். அதாவதுங்க, ஆளும் அரசை விமர்சனம் செய்வது, விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது தான் ஊடக தர்மம். ஏன்னா நீங்கள் ஒரு எதிர்கட்சி இல்லை, ஆனால் மக்களுக்காக இருக்கிற ஊடகன்றது இதுதான். நீங்கள் வந்து எப்பவுமே ஆளுங்கட்சியை கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்ருக்கோம். அதனுடைய ஷார்ட் கம்மிங்ஸ், அதனுடைய தவறுகள், குறைகள்லாம் நிறைய இருந்தாலும் சொல்லணும். குறைகளே சொல்லணும் இல்லை, நல்லது பண்ணாலும் அதை நீங்கள் சொல்லணும், தப்பு பண்ணாலும் தயங்காமல் அதை சொல்லணும். ஆனால் இன்றைக்கி ஊடகம் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கிறத தவிர எதுவும் செய்யறது இல்லை. எல்லா ஊடகங்களும் அப்படி சொல்றாங்க. எல்லா ஊடகங்களும் அது ஏதாவது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம், 1-2. எப்பவுமே குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோளல். 100 ஊடகம் இருக்குதுன்னா 95 ஊடகம் வந்து ஜால்ரா போடுதுன்னா ஊடகம் ஜால்ரா போடுதுன்னு தான் சொல்ல முடியும். அந்த 5 ஊடகம் நல்லா பேசுதுங்கன்னு சொல்ல முடியாது. யதார்த்தம் அதுதான். பெரும்பான்மை ஆங்கில ஊடகம், தமிழ் ஊடகம், வார ஊடகம், விஷுவல். அதாவதுங்க, செந்தில்குமார் ஜட்ஜி அங்கே கொடுக்க இங்கே வருதுங்க, கார்டு போட்டுகிட்டே இருக்காங்க. சன் நியூஸில் போடுறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது, கலைஞர் டிவியில் போடுறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் நியூஸ் 18 நடுநிலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற புதிய தலைமுறை எல்லாத்துலேயும் போட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? சுப்ரீம் கோர்ட்டில் அந்த நீதிபதி பண்ணதெல்லாம் தப்பு, அந்த வழக்கையே அவர்கிட்டருந்து பிடிங்கி வேறு நீதிபதிக்கு மாற்றிட்டாங்க. இந்த வழக்கை எடுத்ததுக்கே பதிவாளர் விளக்கம் கேட்டாங்க. எப்படி இந்த வழக்கை, கரூர் சம்பவத்தை மதுரை பெஞ்சு விசாரிக்கணும், நீங்கள் எப்படி விசாரிச்சிங்க, அதை எப்படி ரிட் மனுவாக விசாரிச்சிங்க, பிஎல்ஐயில் வர வேண்டியதை. ஆனால் டேமேஜ் ஹஸ் பின் டன். அந்த ஒரு நாள் போட்டிங்கல்ல, தலைமைக்கு பண்புக்கு இல்லாதவர். என்னைக்காவது முதல்வரை பற்றியோ எடப்பாடியை பற்றி இப்படி எழுதியிருக்காங்களா? தலைமை பண்புக்கு லாய்க்கில்லாதவர், ஓடிவிட்டார், ஒடிந்து விட்டார். அப்போ அவர் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இஸ் ரைட், நான் வந்து அது சரின்னு சொல்ல. விஜய் ஊடகங்களை சமாளிக்கணும், ஊடகங்களை திறமையாக கையாள்வதன் மூலம் அவருக்கு இருக்கிற இன்னும் செல்வாக்கு அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவர் பிரமாதமாக ஹேண்டில் பண்ணுவார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இவங்க சொல்கிற மாதிரி புஸ்வானெல்லாம் ஆக மாட்டார். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற ஊடகம் ஒரு விலை போன ஊடகமாக இருக்குது அவர் பார்வையில். உண்மையும் கூட அது. இன்றைக்கி இருக்கிற ஊடகம் நடுநிலையாக இல்லை, நியாயமாக இல்லை. அப்போ இதுக்கிட்ட வந்து நம்ம ஏன் பேசணும்? செவுத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம பேச வேண்டியதை பொதுக்கூட்டங்களில், பரப்புரைகளில் நம்ம பேசிட்டு போகிறோம் அப்படின்னு தான் அவர் லைன் எடுக்கிறாரு. ஒருவேளை அவருக்கு இந்த ஊடகங்களினுடைய நடுநிலைத்தன்மை, நியாயத்தில் நம்பிக்கை வந்தால் அவரே கூப்பிட்டு கொடுப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய தகவலை பயந்து மற்றும் பேசி